ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோங்க. நான் வந்து ஸ்காட்லாண்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணி போன ஒரு இடம்தான். அது என்னென்னா, நம்ம தீபாவளி கொண்டாட்டம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இது எடிட் பண்ணி நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு முடியல. அப்புறம் ஒரு 1 வீக் ஆனதுக்கப்புறம் ஸோ ரொம்ப லேட் ஆயிருமோ, பண்ணலாமா வேண்டாமா நினச்சேன். பட் அங்கே நடந்ததெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுலேயும் அந்த ஒரு கவிதை, அந்த ஒரு பொண்ணு என்னோடய ஃப்ரெண்டு தான், என்னோடய தங்கச்சி மாதிரி, அபர்ணான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அவங்க சொன்ன கவிதை வந்து வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நான் இந்த வீடியோட எண்டில் வந்து அந்த கவிதையை நான் வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அது அவங்களோட வாய்ஸில் அப்படியே பாருங்கள். ஏன்னா அவங்க சொன்ன அளவுக்கு அவ்வளோ அழகாக என்னால் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து மேபி எனக்கு யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒரு இடத்துல நம்ம நின்று எப்படி பேசணும், இப்போவே நான் பேசும்போது கொஞ்சம் திக்கி பேசுவேன். பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன், நான் பேசுறது புரியாதுன்னு. ஸோ அந்த பொண்ணு அந்த நிற்கிற விதத்துலேருந்து, அந்த மைக் பிடிச்சிருக்கிறது, அந்த வாய்ஸ் வர்ற ஸ்டேஜ், அந்த கையோட ஆக்ஷன் எல்லாமே எனக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க. ஸோ நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள். மற்றபடி எல்லா கிட்ஸும் நிறைய பண்ணியிருந்தாங்க. நிறைய டான்ஸு, பாட்டு, பரதநாட்டியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கூட இந்தியாவை மிஸ்ஸே பண்ணாத அளவுக்கு இங்கே தீபாவளி மாஸ் பண்ணிட்டாங்கங்க. நான் போன வருஷம்லாம் தீபாவளி ரொம்ப மிஸ் பண்ணேன். போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி. ஏன்னா செப்டம்பரில் வந்துட்டனால நான் இது வந்து எனக்கு 3வது தீபாவளி. ஸோ 2 தீபாவளியை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு தீபாவளி வந்து கொஞ்சம் கூட தீபாவளி மாதிரியே இல்லை. லண்டனில் இருந்தனால கொஞ்சம் கூட அந்த ஆயுத பூஜை தீபாவளிலாம் வந்து ரெண்டுமே வந்து வந்துதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ போன வருஷம் ஓகே, நான் ஈவினிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். பட் மார்னிங் வந்து நான் வேலைக்கு போயிட்டேங்க. ஸோ போன வருஷமும் நான் ஸ்காட்லாண்ட் வந்துட்டேன். இதை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் அப்போ தான் வந்து ஸ்காட்லாண்ட் வந்திருந்தனால நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ. ஸோ அதனால் எனக்கு அப்போ லீவு கிடைக்கல. சண்டே வச்சிருந்தனால லீவு கிடைக்கல. எப்போவுமே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீக் டேஸில் தீபாவளி வந்தது அப்படின்னா, இங்கே நிறைய பீப்புள் வந்து ஐடி பீப்புள் இருக்கனால ஸோ அவங்களால வர முடியாதுங்கிறனால ஸோ அந்த வீக் இல்லாட்டி அதுக்கு நெக்ஸ்ட் வீக் அந்த ப்ராசஸ் பண்ணுற டைம் பொறுத்து எடுத்துக்கிட்டு சாட்டர்டே சண்டே தான் அதிகபட்சம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமே நம்மளுக்கு தீபாவளி முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் போன வருஷம் போகாதனால நினச்சிட்டே இருந்தேன், நெக்ஸ்ட் வருஷம்லாம் கண்டிப்பாக போயே ஆகணும், நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா நான் போன டைம் கரெக்டாக வந்தப்போ ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸில் வச்சுட்டாங்க. ஸோ நான் அப்போ அந்த 2 மந்த்ஸுக்குள்ள நிறைய இந்தியன்ஸ் பார்க்கல. ஸோ ஒரே இடத்துல இவ்வளோ இந்தியன்ஸ் வருவாங்கன்னு சொன்னோன்னே போன வருஷமே நான் கண்டிப்பாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வருஷம் என்னென்னா, நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நிறைய பேர் பார்த்து மீட் பண்ணிட்டோம். அதில் ஆல்மோஸ்ட் வந்து அங்கே வந்திருந்தது 300 to 400 பீப்புள் வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 200 பீப்புள் வரைக்கும் டெய்லி மீட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அந்த தனித்தனியாக வீட்டில் மீட் பண்ணியிருப்போம். ஒரே இடத்துல அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி டைமில் வந்து எல்லாத்தையும் ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படிங்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அந்த டேட்டில் வந்து சர்வீஸ் எடுக்கவே கூடாது, கண்டிப்பாக நம்ம போய் அதை பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டுக்கும் கரெக்டாக அதே டைமில் லீவ் வந்தது. ஸோ நாங்கள் வந்து சர்வீஸ் போகக்கூடாது, நான் இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் ஸ்காட்லாண்ட் வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு சாரீ கட்டியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் சாரீ கட்டணும் போது நான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இங்கிலாண்டில் இருக்கும் போதெல்லாம் சாரீ, சுடிதார் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டும் வரல. அது யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனுமே கிடைக்கல. ஸோ இந்த டைம் இவ்வளோ மக்கள் பார்த்தோன்னே நான் லாஸ்ட்டாக ஜூலையில் போயிருந்தேன்னு சொன்னால, ஸோ ஜூலையில் போயிட்டு வரும்போது சாரீ, சுடி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் சாரீ கட்டி ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அது இவ்வளோ மக்களோட லண்டனில் கொண்டாடுறோம் அப்படிங்கும்போது எனக்கு செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. அங்கே வந்து உள்ளே எப்படின்னா கொஞ்சம் குளிர்ச்சி, கொஞ்சம் ஜாக்கெட்லாம் போட்டிருந்தோம். கொஞ்சம் அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மட்டும்தான் லண்டன் மாதிரி தெரிஞ்சதே தவிர மற்றபடி நம்ம மக்கள் சாரியில், சுடிதாரில் அப்படி அதுதான் சொல்லலை, கொஞ்சம் கூட இந்தியாவை மிஸ் பண்ணாத அளவுக்கு பயங்கர மாசம். எல்லோரும் அவ்வளோ அழகழகாக, சின்ன குழந்தைங்களாம் அழகாக கவுன் போட்டுட்டு எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. அது பரதநாட்டியம் வந்து நான் எல்லோரும் போகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் பார்த்ததில்ல. ஸோ அந்த இடத்துல பரதநாட்டியம்லாம் பார்த்தது வேறு லெவலுங்க. அதை தான் சொல்கிறேன்ல, எது அழகாக இருந்தது, எது ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லவே முடியல. எல்லாமே அழகாக இருந்தது, எல்லாமே மாஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு டான்ஸ், நான் அந்த கிளிப்பு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுவும் ஒரு டான்ஸில் வந்து முடியும் போது குழந்தைங்களோட அப்பா இறங்கிட்டாங்க, களத்தில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ குழந்தைங்க எப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க அப்பாக்களும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட் மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 20 செகண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களும் வந்து அந்த டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்ததுங்க, வேறு லெவலில் இருந்ததுங்கிற மாதிரி இருந்தது. நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக. என் பையன்லாம் பயங்கரமாக ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்காட்லாண்ட் வந்து ஒரு மாதம் 2 மாதத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வின்டர், ஃபஸ்ட்டு தீபாவளிங்கும் போது அவன்லாம் செம்ம ஜாலியாக இருந்தான். அவனும் சதீஷும் வந்து அந்தளவுக்கு இந்தியன்ஸ் பெருசாக பார்க்கல. ஸோ அவங்க 2 பேரும் ப்ராப்பராக வேலை வீடுன்றதுனால பார்த்ததில்ல. நான் பார்த்த அளவுக்கு அவங்க இந்தியன்ஸ் பார்க்கல. ஸோ
அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ இந்தியன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுட்டு சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஃபுட்டு வந்து எப்படின்னா, போன டைம் எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்ட்ரி ஃபீஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து போன டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ட்ரி ஃபீஸோடு சேர்த்து ஃபுட்டுக்கு மணி வாங்கிட்டு அந்த ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா, கடைசியாக கொஞ்சம் பேருக்கு பத்தாமல் போயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ பேர் கரெக்டாக வருவாங்கன்றது தெரியாதனால கடைசியாக கொஞ்சம் பேருக்கு பத்தாமல் போயிடுச்சு. ஸோ இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டால் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு 3-4 ஹோட்டலோட ஸ்டால் உள்ளே இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போதே பண்ணுற மாதிரி என்ன ஹோட்டல் உள்ளே வரும், என்னென்ன ஃபுட்டு இருக்கும், அது என்னென்ன ப்ரைஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன ஃபுட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். எல்லா ஃபுட்டுமே இருந்ததுங்க. பொதுவாக இங்கே வந்து நம்ம வெளியே போய் சாப்பிட்றதா இருந்தால் ஓரளவுக்கு அப்படின்னா நாங்கள் மெக்டொனால்ட்ஸு, KFC இந்த மாதிரிலாம் தான் போயிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்ற மாதிரி இந்தியன்ஸ் ஹோட்டல் இருக்குது. பட் எங்களுக்கு கொஞ்சம் தூரம் வருங்க. நாங்கள் அதிகமாக கார் இல்லாதனால ட்ரெயினில் பஸ்லலாம் போகிறனால கொஞ்சம் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் போகும். ஸோ ரொம்ப ரேராக தான் அங்கே போவோம். ஸோ இங்கே வந்து எல்லா ஹோட்டலோடதையும் நம்ம ஒரே இடத்துல எல்லா ஹோட்டலையும் ட்ரை பண்ணுற மாதிரி எல்லாமே இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒவ்வொன்று வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். அப்படி இருந்தது. ஃபுட்டெல்லாம் சொல்லவே வேண்டாங்க, சூப்பராக இருந்தது. அதுவும் என் பையன் வந்து இந்தியா விட்டுட்டு வந்து இடியாப்பம் சாப்பிட்டான். இடியாப்பம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் எப்படி அன்றைக்கி ஹாப்பியாக இருந்தனோ அதே மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக இருந்தனோ, ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போய் அந்த ஒரு டான்ஸு அந்த ஜாலியெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பாக இதில் நான் வந்து இடையில அந்த கடைசியாக அந்த பொண்ணோட கவிதை ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருந்ததுங்க. பார்த்துட்டு வரலாம் வாங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். சில வீடியோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்த மாதிரி தான் கிடச்சிது. ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சாரி. சமூக வளர்ச்சியை சுமக்கும் ஒரு பெரும் வாகனமாகும். தமிழின் இலக்கிய செல்வங்கள் இம்மொழி எவ்வளவு ஆழமானது, செழிப்பானது என்பதை உணர்த்துகிறது. புறநானூற்றுத்தாய் குடிசைதான் முற்புறத்து கூறிய வீழ்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மிளிரும் புலியும் குகையினிலே அழகில்லை புதுமையும் அல்ல கிளியும் மீன் சிலிர்ப்பும் கீழிருங்கும் தன்மையும் தலைக்காட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயினிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியெனப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிழவி ஒருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி வாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி
மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழட்டுத் தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்லவாட்டி, உன் வாடிக்கை கேலிகளை விட்டுவிடு. மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான். மனம் முடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி ஒருமுறை. தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவது உண்டு, களமும் அதுதானே. காயம் மார்பிலா முதுகிலா கலருவாய் என்றான். முதுகில் என்றன கிழவி துடித்தனல், இதயம் வெடித்தனல், வாளை எடுத்தன. முழவு ஒழித்த திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், அந்த குப்பர விழுந்து கிடக்கும் மோழைக்கு பெயர் போர் வீரனாம். முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தான் என் சாகாத கண்ணாளர். அவருக்கு பிறந்தானா? அடடா, மானம் எங்கே? குட்டி சுவருக்கும் கீழாக விழுந்துபட்டாய். இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானம் என்று முழங்கும். மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமானி. ஏடா, மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய். மார்பு கொடுத்தேன், மகனாய் வளர்த்தேன். தின்று கொழுத்த திமிர் பாய்ந்த தோள்கள் எங்கே? தினவெடுக்கவில்லையா? அந்தோ வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையை என் வீரப்பாலுக்கு வழி சொல்லுவார் என்பதை நெருங்கிய ஏழை கிழவி சென்றங்கே செருமுனையில் சிதறி கிடந்து செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கே நம் தமிழ் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம். பின்ன குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மனப்பந்தலிலும் மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. ஆனால் அவன் இறந்து கிடந்தான் நீட்டிக்கு மார்பு காட்டி. இதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள். எதை கண்டாலும் இனி கவலை இல்லை. என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள். அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை. கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே? வாள் எங்கே? அவன் நாக்கு எங்கே? என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ எல்லாரும் வந்து அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது உங்களோட ஃபீல்? இப்போ எப்படி இருக்குது? ஏன்னா என்னோடய ஃபீல் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்களோட டான்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப ரிக்வெஸ்டான விஷயங்க. நான் வந்து செக் பண்ணும்போது வந்து நம்ம வீடியோ பார்க்குற யாருமே நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் 85% பார்த்துருக்கீங்கிற மாதிரி காட்டுது. ப்ளீஸ் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. See you, bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.